யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. பொட்டிக்ல இருக்கிற எல்லாமே எரிஞ்சு நாசமா போச்சு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இன்னும் 3 daysல ஆர்டர் டெலிவரி பண்ணணும். மச்சான், அமௌண்ட்டை பத்தி எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆதி, எனக்கும் பிசினஸ் இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொட்டிக் இருக்கு, அங்க கொடுத்து இப்போதைக்கான ஆர்டர் மட்டும் ஃபினிஷ் பண்ணிடலாம். மீதிய அப்புறம் பாத்துக்கலாம். கரெக்டுங்க, அதுதான் நானும் யோசிச்சேன். இப்போதைக்கான ப்ராப்ளமும் முடிச்சா மட்டும் போதும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அக்கா, எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆதி, விடு பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு காஸ்டியூம் டிசைனர் இருக்காரு, அவர் வச்சு இதெல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. இது ஆதி, இதே நினைச்சிட்டு இருக்கறனால எதுவும் மாறாது. கஷ்டப்பட்டு பொட்டிக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம். சடனா இப்படி ஒரு ப்ராப்ளம் யாரு பண்ணாதான் தெரியல. ஆனா யாரும் வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. ஆமா ஆதி, நானும் அதே தான் யோசிச்சேன். யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நம்மளோட பொட்டிக்குள்ள ஃபயர் ஆக சான்ஸே இல்லை. கிளாத், காட்டன்ஸ், மெட்டீரியல் இதெல்லாம் அந்த ரூம்ல இருக்கிறனால ஃபயர் ஆகுற மாதிரி எந்த பொருளையும் அங்க உள்ள நான் வச்சதே இல்லை. ஆனா எப்படி சடனா இப்படி ஆச்சு? டேய் மச்சான், எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். டேய், யாருன்னே தெரியாம என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? சரி, பாத்துக்கலாம். மச்சான், ஃபீல் பண்ணாதீங்க, என்கிட்டயும் அமௌண்ட் இருக்கு, நானும் தரேன். இதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிடலாம். இன்னும் 1 வீக்ல இந்த டெலிவரி முடிச்சிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போலாம். எனக்கு ஒரு டவுட். தங்கச்சி பார்ட் டைம் பைத்தியமா இல்ல முழுசாவே வா? இதுல என்ன டவுட்? முழுசாவே பைத்தியம் தான். எந்த இடத்துல எதை பேசணும்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. அட ஆமால, அன்னைக்கு நம்ம சேர்ந்து பிளான் பண்ணுமே, இதுவும் நல்ல ஐடியா தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அட, இந்த ஐடியா கூட சூப்பரா இருக்கே. எல்லாரும் சேர்ந்து வெளியே போன மாதிரியும் இருக்கும். உண்மையை சொல்லுங்க, ஒருவேளை இது உங்க பிளானோ? நீங்க என்கிட்ட நேத்து ஹனிமூன் போகணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே. ஏய், நீ வேற. ஒருவேளை நான் பேசுனது உனக்கு கேட்டுச்சோ என்னமோ, அந்த கடவுளுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அட, சூப்பர் ஐடியா. நேத்து லட்சுமி வெளியே போகணும்னு சொல்லிட்டே இருந்தா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதும் எல்லாரும் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம். இவ ஒருத்தி ஹனிமூன் போறதுக்கு ஊரே கிளப்பிட்டா. என்ன வினோத், ரொம்ப வருத்தம் போல. அட என்ன ப்ரோ, நாங்களே கல்யாணம் முடிஞ்சு முறையா தனியா ஹனிமூன் போலான்னு நினைச்சோம். ஆனா இவ எல்லாரையும் கிளப்பிட்டா. நீங்க இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு எங்க டைம் இருந்துச்சு? என்ன ரகு, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு என்னப்பா, எனக்குலாம் டபுள் ஓகே. அதானே, அதுவே எப்போ நினைஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்களா? பட் அதுக்கு முன்னாடி எங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. அதுக்கு என்ன பாஸ், நாங்க எல்லாமையா? அப்பாடா, ஒரு வேலையா அப்ப எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போக போறோம். ஏய் சூப்பர். இப்படி குரூப்பா சேர்ந்து ஹனிமூன் போறத நான் முதல் தடவை பாக்குறேன். அட குட்டிமா, இதுல ஒண்ணு மறந்துட்டு பாரு. நம்ம எப்படி ஹனிமூன் போறது? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஒண்ணு பண்ணுவோம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஹனிமூன் போகலாம். அதுக்கெல்லாம் வேற ஆள் பாருங்க. யோ, நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப பழக்கட்டாத. ஹனிமூன்ல உன் விரல் கூட என் படக்கூடாது. நீ பர்மிஷன் கொடுக்காம என் விரல் நுனி கூட மேல படாது. ஆனா எனக்கு தெரியும், நீ பர்மிஷன் கொடுப்படி. நினைச்சிட்டே இரு, ஆள பாராள. ஏ பொன்னாட்டி, அத அங்க பாத்துக்கலாம். என்ன சிஸ்டர், ஹனிமூன் பத்தி இப்பவே டிஸ்கஷன் போல? சேச்சே, அதெல்லாம் இல்ல, சும்மாதான். இப்போ ஹனிமூன் சொன்னதும் எனக்கு ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஜோக்கா? என்னப்பா, நான் ஜோக்ல சொன்னதும் இப்படி பதறீங்க? நான் சொல்றது என்ன அவ்வளவு முக்கியமா இருக்கு? இதுல என்னடி சந்தேகம்? வேணும்னா ஆடியன்ஸ்ட கேட்டு பாரு. அட போங்க, அதெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் என் ஜோக்லாம் பிடிக்கும். தங்கச்சிமா, இவங்கெல்லாம் கிடக்குறாங்க, நீ சும்மா சொல்லு, நான் சிரிக்கிறேன். பிரதர், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஜோக்கு சொல்லுன்னு சொன்னா ஜோக்குன்னு சொல்லிட்டு அவளே சிரிச்சுப்பா. அது ஒரு காமெடின்னு அவளுக்கு நினைப்பு. போங்க, எப்ப பார்த்தாலும் என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டு. அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். இப்படி எல்லாரும் ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அடிங்க, என்ன சொன்ன? வைப்ரேஷன் மண்டியாவா? அடிச்சிருவேன் பாத்துக்கோ. ஆமா, அப்படி என்னத்தை தானே யோசிப்ப? எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. நீ லவ் பண்ண ஆரம்பிச்சல இருந்து வெட்டத்தை பார்த்து யோசிக்கிற, கீழே பார்த்து யோசிக்கிற, எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்க. பாப்பா, ஏ பாப்பா, ஒன்னதான். அண்ணே, என்னையா பாப்பான்னு கூப்பிட்ட? ஏய், உண்மையை சொல்லு, உனக்கு இப்ப என்ன காரியாகணும்? அச்சோ, என் பாப்பானா பாப்பா தான். கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. அதாவது ரொம்ப குறையாத, சொல்லித்தல.
உன் அண்ணனும் அண்ணியும் கொஞ்சம் வெளியே போகணும், ஹெல்ப் பண்ண. அண்ணே, நான் உனக்கு தங்கச்சி, மாமா இல்ல. எப்ப உன்கிட்ட ஹெல்ப் கேட்ட பாரு, நானே பாத்துக்கிறேன். ஆமா, நீதான் பெரிய யோகியமாச்சே. அன்னைக்கு பெரியவனாட்ட பேசின, அம்மா பேச்ச மீற மாட்டேன், மகாவை தனியா மீட் பண்ண மாட்டேன், என்னென்னமோ அடிச்சு விட்டேன். இப்ப என்னாச்சு? மகாக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சாலும் அவ பிடிச்சது எதுவுமே அவளுக்கு கிடைக்காது. நான் அவகிட்ட உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா என்னால நிறைவேற்ற முடியாதோன்னு தோணுது. இப்ப மகாக்கு என்ன ஆசைப்பட்டாங்க? இங்க 2 பேருக்கும் பர்த்டே ஒரே நாளில் வருது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி எல்லாரும் போயிட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் என்ன, போயிட்டு வர வேண்டியதானே. எப்படியும் மகாக்காவும் நீயும் தனியா போக மாட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து தானே. அப்புறம் என்ன பிரச்சனை? இல்லை, அம்மா வேற அவ கூட அதிகமாக பேச வேணாம், காலேஜ் முடிங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க பேச்சை எப்படி மீறுறது? அண்ணே, அம்மா கிடக்குது, நீ போயிட்டு வா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். யாரு நீ? 2 அடி அடிச்சா அண்ணன் இங்கே தான் போயிருக்கான்னு போட்டு விட்டுருவேன். அது அப்படிதான் இருந்தாலும் இதை நான் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத, நீ போயிட்டு வா. இல்லை இல்லை, அம்மா பேச்சை மீறி நான் போக மாட்டேன். அம்மா ஓகே சொன்னால் போகலாம். லூசா நீ? அம்மா எப்படி ஓகே சொல்லும்? அதெல்லாம் ஓகே சொல்ல வாய்ப்பே இல்லை. பேசாம நீ போயிட்டு வா. இல்லை இல்லை, அம்மா ஓகே சொல்லாமல் என்னாலலாம் போக முடியாது. மகா கேட்டதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் பர்த்டே எதுமா அவளை வருத்தப்பட வைக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, அதுக்கு தான் சொல்றேன், நீ பேசாம வீட்ல எதுவும் சொல்ல வேணாம். நீ பாட்டுக்கு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட போறேன்ட்டு போயிட்டு வா. அம்மா எதுவும் சொல்லாது. பெரியவன் சும்மா இருந்தாலும் இந்த சின்னது அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு 4 அடி போட்டா சரியா வந்துடும். அம்மா கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்போம், அனுப்புனா போக வேண்டியதுதான். அண்ணே, அம்மா கிட்ட கேட்டாலும் பர்மிஷன் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அம்மா இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாது. உன் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்கு. ஸோ வாய்ப்பே இல்லை. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், நீ செகண்ட் இயர் போயிட்டல, எப்படி? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கே, கிளாஸ் ரூம் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஐயே, காமெடியா? செட்டே ஆகல. அண்ணே அண்ணே, அம்மா ஏண்டி உன்னை படிக்க சொல்லிட்டு போனா நீ கேட்டதும் பார்க்காம உங்க அண்ணனையும் சேர்த்தா கெடுக்கிற? ஏம்மா, இப்ப எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? படிக்கிறத விட்டுட்டு வெட்டினா என்ன பேசிட்டு இருக்க? உட்கார்ந்து புக் எடுத்து படிடி. சும்மா கத்திட்டே இருக்காதானே, இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். வேணா அண்ணன்ட்ட கேளு. நீ மட்டும் இப்ப இல்லைன்னு சொன்னனவே, அம்மா கிட்ட ட்ரிப் பத்தி போட்டு விட்டுருவேன். அடி பாவி. அம்மா, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இவ்வளோ நேரமும் படிச்சுட்டு தான் இருந்தா, இப்போதான் புக் எடுத்து வச்சா. சரி தம்பி, நீ பிள்ளைங்க பசங்களோட வெளியே போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா பெத்தவங்க நம்பிக்கை எனக்கும் கெடுத்துடக்கூடாது. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். நீ அப்ப இவ்வளோ நேரமும் நம்ம பேசினது அம்மா கேட்டுட்டு தான் இருந்திருக்கு. அதான் இப்படி வந்து கத்துதா? ஆமா, இப்ப எதுக்கு சிரிக்கிற? அப்ப இவ்வளோ நேரமும் அம்மா இங்க நின்னது உனக்கு தெரியுமா? அட பாவி, தெரிஞ்சா இவ்வளோ நேரம் பேசினேன். நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் நல்ல மாதிரியே பேசியிருப்பேன்ல. இப்ப என்ன மாட்டி விட்ட நீ? இங்க பாரு தம்பி, படிக்கிற வயசுல இப்படி சேர்ந்துட்டு ஊர் சுத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போறனால விடுறேன். என்னோட நம்பிக்கையை நீ எப்பவும் கெடுத்துடக்கூடாது. சரிங்கம்மா. அப்புறம் ஆர்த்தி, உனக்கு பரிச்சை தானே, நீயும் வீட்டுல சும்மா தான் இருப்ப. நீயும் அண்ணன் கூட போயிட்டு வா. எப்படியும் ஷாலு அந்த ஸ்வாதி பொண்ணெல்லாம் வரும்ல, நீ ஆர்த்தியை கூட சேர்த்து கூட்டிட்டு போ. ஐ, நிஜமாவாமா? ஆமாடி, நீயும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, அண்ணன் கூட போயிட்டு வா. என்ன தம்பி, பிறந்தநாள் அன்னைக்கு நீ பாப்பாவையும் கூட கூட்டிட்டு போயிரு. சரிங்கம்மா. சரி சரி, 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் சமையல் ஆக்குறேன். அண்ணே, உன் கூட நானும் வரேன். ஏ லூசு, அம்மா தான் சொல்றாங்கன்னா வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அண்ணே, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எனக்கு எப்பமா தான் கிடைக்கும். அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? நானும் வரேன். ட்ரிப்புக்கு எங்க போறோம்? இன்னும் எங்கன்னே முடிவாகல, அதுக்குள்ளேயும் நானும் வரேன் நாயும் வரேன்னு ஆளாளு கிளம்புறீங்க. சரி, போலாம். என்ன பொண்டாட்டி சடனா ஏறும் பக்கம்? சும்மாதான். ஆமா, இன்னும் அதையே பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்களா என்ன? பாத்துக்கலாம் மச்சான், விடுங்க. அதெல்லாம் இல்ல, அதான் பொட்டிக் ரெடி பண்றதுக்கு வினோத் அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்கான்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ரகுவும் அவருக்கு தெரிஞ்ச பொட்டிக்ல நம்மளோட மெட்டீரியல்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு பொட்டிக்ல திடீர்னு ஃபயர் ஆனதும் கவலை இருந்தாலும் பாதி கவலை ஒன்றை பத்தி தான். நீ தான் ஆசைப்பட்டு இதை உருவாக்குன. அது சடனா ஒரு ஆக்சிடென்ட், நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாமே நம்ம கையிலயா இருக்கு. சரி, பாத்துக்கலாம்.
அப்புறம் நீங்க வினோத் கிட்டலாம் அமௌண்ட் வாங்க வேண்டாம். எல்லா அமௌண்ட்டையும் இந்த தடவை நானே கொடுத்துட்றேன். இல்லடா, போன தடவையே பாதி ஷேர் நீ தான் போட்ட. இப்போ எதுக்கு? வேணாம். இல்ல மச்சான், மறந்துட்டீங்களா? போன தடவை நான் கொடுக்கல. கிருஷ்ணா அண்ணா அரேஞ்ச் பண்ண அமௌண்ட்டை தானே நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த தடவை என்னோட நகையெல்லாம் சேல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன். இல்லடாமா, வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏன் ஏங்க நான் ஏன் கொடுக்க கூடாது? இல்ல குட்டிமா, நீ என் லவ் அக்செப்ட் பண்ண கூட பரவாயில்ல. நீ வேற என் லவ் அக்செப்ட் பண்ணவே இல்ல. நாளைக்கு உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள பாக்குறோன்னு வை, அவன் வரதட்சணை கேட்பான். அப்ப நாங்க எங்க போறது? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அதுவும் கரெக்ட் தானே. நான் யோசிக்கவே இல்லை பாருங்க. பரவாயில்ல, நான் இப்போதைக்கு என்னோட நகையை கொடுக்குறேன். எப்படியும் ப்ராஃபிட் வரும்ல, அதை நீங்க எனக்கு கொடுத்துருங்க. அதை வச்சு நான் எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு வரதட்சணை கொடுத்துக்கிறேன். வேணும்னா ஒன்று பண்ணலாம். ப்ராஃபிட்டை டபுள் மடங்கா வட்டி போட்டு கொடுத்துருங்க. லூசு. மச்சான், வாங்கிக்கோங்க ப்ளீஸ், எனக்காக. ஹே குட்டிமா, அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் பாத்துக்கிறேன்டி. ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா, இது தகுமா? ஐயோ, இது வரமா சாபமா? மச்சான், உங்களை தான். நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். ஹலோ, உங்களை தான். என்ன அப்படியே ஃபேஸ் மோடுக்கு போயிட்டீங்க? ஹலோ, என்ன மச்சான் அப்படியே டோட்டலா ஆஃப் ஆன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்ட? என்ன கேட்டனா? என்னாச்சு உங்களுக்கு? டோட்டலா அப்படியே ஆஃப் மோடுக்கு போயிட்டீங்க. அடியே, இவ்வளவு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு டோட்டல் ஆஃப் ஆகாம வேற எனக்கு என்ன பண்ண சொல்ற? ஓ, சாரி, நான் எஞ்சிக்கிறேன். இரு, எந்திரிச்சு போயிடாத. இதுவே கணவன் நிஜமான கூட தெரியல, நீ வேற. சரி, என்னன்னு சொல்லு. அதான் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். நிஜமா கொடுக்க போறியா? குடு, ஐ எம் வெயிட்டிங். இப்போ எதுக்கு கேவலமா பல காட்டுறீங்க? ஏய் இருடி, அவசரப்பட்டு கொடுத்துறாத. நான் போய் டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் கொடுக்குறேன்னு சொன்னது பிசினஸ்க்கான அமௌண்ட். நீங்க என்ன நினைச்சு கேட்டுட்டு இருக்கீங்க? ஓ, பிசினஸ்க்கான அமௌண்டா? நான் கூட நீ கொடுக்குறேன்னு சொன்னதும் உன்னையே கொடுக்க போறியோன்னு நினைச்சிட்டேன். என்னது? இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏடி, எனக்கு என்ன வைக்கும்? நீ இவ்ளோ க்ளோஸா பக்கத்துல வந்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னா நான் வேற என்ன நினைக்கிறது? குட்டிமா, சரி அதெல்லாம் விடு. நீ ஒன்னையே கொடுக்க வேணாம், ஆனா ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டு போடி. சரி, நீ கொடுக்காட்டி என்ன, நான் கொடுக்குறேன். தகுமா? ஐயோ, இது வரமா சாபமா? என்னடி, கொடுத்தது போதுமா இல்ல இன்னும்? யோ, உன்கிட்ட போய் ஆறுதலா பேச வந்த பாரு. என்ன சொல்லணும்? சரி பொண்டாட்டி, நீ என்னோட பிசினஸ்க்கு அமௌண்ட் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், எந்த உரிமையில கொடுக்குற? நாங்க முறை பண்ணு, அந்த உரிமையில தான் கொடுக்குறேன். இந்த ரீசன்லாம் பத்தாது. நான் உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கணும்னா வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். என் புருஷன் வேற ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நானே தரேன். ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? ஏன் கேட்கலையா? என் புருஷன் உணர்த்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அப்போ குட்டிமா, உனக்கு ஓகேவா? ஏய், இது நிஜம் தானே, கனவில்லையே. லூசு, இப்ப எதுக்கு அரைஞ்ச? நீங்க தானே மச்சான் கேட்டீங்க இது கனவா நிஜமானு, அதான் அடிச்சு ப்ரூவ் பண்ணேன். அடி பாவி, உன்ன என்ன உங்களால எதுவும் பண்ண முடியாது. சரி, பிசினஸ்க்கான அமௌண்ட் எல்லாத்தையும் நானே கொடுத்துட்றேன். நீங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு என்னமோ இதை நம்புற மாதிரி இல்லையே. நான் பணம் வாங்கணுங்கிறதுக்காக நீ இப்படிலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்? மாமா ஐ லவ் யூன்னு சொல்லு, நம்புறேன். அதெல்லாம் முடியாது. அப்ப இதெல்லாம் போங்கட்டும், நானும் நம்ப மாட்டேன். சரி விடு, அட்லீஸ்ட் ஆதி ஐ லவ் யூன்னு என் பேரை சொல்லு, அப்ப நான் விடுறேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராது. ஐயோ, அப்ப நானும் உங்ககிட்ட எதுவும் வாங்க மாட்டேன். ஆதி ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் நம்புறேன். இல்லைன்னா இங்க இருந்து இடத்து காலி பண்ண. நீங்க நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன், நான் தான் அமௌண்ட் கொடுப்பேன். பிசினஸ் நம்மளோடது, மற்றபடி நீங்க யார்கிட்டயும் கை நீட்டக்கூடாது, அவ்வளவுதான். பாரா, என் பொண்டாட்டி இப்பவே கண்டிஷன் போடுற. சரி, அதுக்கு எதுக்கு நீ தள்ளி போன? கிட்ட வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன். ஹே, அதான் பொட்டி கெரிஞ்சு நாசமா போச்சே, இனி எங்க போற? எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏ பொண்டாட்டி, மறந்துடாத, ஆதி ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் நான் உன் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்.
ஓ ரிவெஞ்சா? அப்படின்னு கூட எடுத்துக்கோ. ஆனா அதே ஐ லவ் யூ நீ சொல்ற வரைக்கும் நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். சரி சரி, ரொம்ப பண்ணாதீங்க. நான் சொல்றேன், ஆனா இப்ப இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷல் டே பௌர்ணமி வரப்போகுது, ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் இல்ல? அன்னைக்கு அக்காவும் மாமாவும் சொன்னாங்களே. அன்னைக்கு நானும் இல்லவ சொல்றேன். பௌர்ணமி நிலவுக்கு ரொம்ப நாள்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான். வெயிட் பண்ணுங்க. பெண்ணொருத்தி பாடித்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலையில் ஐயோ மச்சான், என்னாச்சு? இல்லடி, நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமான யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வேணா மறுபடியும் ஒரு அரை விடவா? உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா தாயி, நீ செஞ்சாலும் செய்வ. ஒன்னும் வேண்டாம், நீ கிளம்பு. ஏன் மச்சான், நாளைக்கு காலையில உங்க எக்ஸ் லவருக்கு மேரேஜ். உங்களுக்கு கவலையா இல்ல? அட ஆமா குட்டிமா, என்ன பண்றது? உள்ள அழுக்கிறேன், வெளியே சிரிக்கிறேன். என் நிலமை அப்படி. அன்னைக்கு மட்டும் அவ கூட சண்டை போடாம இருந்திருந்தா இந்நேரம் ஒரு குழந்தை குட்டின்னு நானும் செட்டில் ஆயிருப்பேன். இப்ப பாரு, உன் பின்னாடி லோலோன்னு தெரிஞ்சு இப்பதான் நீ ஓகேவே சொல்லியிருக்க. ரொம்ப ஃபீலிங்கா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு தான் எக்ஸ் லவர் ஏகப்பட்டது இருக்காங்களே, நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வரேன். அட உனக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆதி ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், உடனே எல்லாரும் வந்துருவாங்க. எப்படி எப்படி? இனிமே நான் மிஸ்டு கால் ஏதாவது கொடுத்தா என் பொண்டாட்டி என் காலையே எடுத்துருவா. அந்த பயம் இருக்கணும். ஏய் பெர்சி, என்ன? ஐ லவ் யூ. பிரம்மா பிரம்மா, இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா? மச்சான், ஒரு வழியா உங்க எக்ஸுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அடுத்து நமக்கு தானே? நினைப்புதான். பொண்டாட்டி, நம்ம கல்யாணம் இதே மாதிரி கோவில சிம்பிளா நடந்த போதுமா இல்ல கிராண்டா நடத்தணுமா? என்னோட ஆசையெல்லாம் உங்களால நிறைவேற்ற முடியாது. இந்த ஆதியால நிறைவேற்ற முடியாதா? அப்படி என்ன ஆசை? எனக்கு பறக்கிற பேராஷூட்ல நம்ம மேரேஜ் நடந்தா நல்லா இருக்கும். ஏன் குட்டிமா, உனக்கு இந்த சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்காதா? பகல்ல நட்சத்திரம் தெரியணும், பறக்கிற பேராஷூட்ல கல்யாணம் நடக்கணும். எப்பப்பா, உனக்கு கடைசி வரைக்கும் நான் எப்படிதான் சமாளிக்க போறனோ? லவ் பண்ணீங்கல, சமாளிச்சுதான் ஆகணும். என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டல, இதை நிறைவேற்றாம விட மாட்டேன். பார்க்கலாம். அதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எங்க இவ தனியாவே இருந்துருவாளோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, நல்ல மாப்பிள்ளையா தான் கிடைச்சிருக்காரு. ஏய் பொண்டாட்டி, உனக்கு ஓகே தானே? ஓகே இல்லைன்னு சொன்னா கொட்டாம எஞ்சிட போறியா? இல்ல ஒழுங்கா கட்டியா? என் பேர் தேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன். என்ன ரகுவுக்கும் நித்யாவுக்கும் ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இனிமே அடுத்து ஹனிமூன் தான். அடி வாயை வச்சுட்டு சும்மா இருடி. இல்லைங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளியே போறோம்ல, அதுவே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் சொன்னேன். நம்ம எல்லாரும் கல்யாணம் முடிச்சிட்டோம், ஹனிமூன் போறோம். ஆனா ஆதி என்ன பண்ணுவான்? அதான் என் அக்கா இருக்காளே. பட் இன்னும் கல்யாணம் முடியலையே. ஏங்க, ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு கல்யாணம் முடியணும்னு அவசியம் இல்ல. ரெண்டு பேரும் மனசு ஒண்ணா இருந்தாலே போதும். ஏ லூசு, நீ பாட்டுக்கு இதை அவங்க முன்னாடி சொல்லிடாத. அவ்வளவுதான், கேவலமா நினைப்பாங்க. இதுல கேவலமா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மையை தானே சொன்னேன். ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயம்மா தாய், வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. கோவில் ஏங்க, நீங்க வேணா கொஞ்சம் அங்க பாருங்க. ஆதி மச்சானும் பேசியும் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. ஏய் பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மாக்கு இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கு. நானும் கவனிச்சேன். சாரிடி பொண்டாட்டி, இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். நான் உன்னை முன்னாடியே தேடி வந்திருக்கணும். அட விடுங்க, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் அதையும் பேசிக்கிட்டு. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானடி. அட விடுங்க. நிலா சோரா? அப்பா அப்படிலாம் சாப்பிட்டதுலயே அப்பாக்கு ஊட்டுறதுக்கு அம்மா இல்ல. என்னோட அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. இல்லையடி தங்கப்பிள்ள. தங்கப்பிள்ள, முதல்ல நீ சாப்பிட்டு முடி, அப்புறம் அப்பா சாப்பிடுறேன். இப்படி எல்லாம் பேசி நீ சாப்பிடாம எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குற. அடி பேசுனதெல்லாம் போதும், ஒழுங்கா காட்டு.
எனக்கு போதுமா? ஏன் பட்டு இவ்வளோ நேரம் இதுக்காக தான் அடி போட்டிருக்கீங்க. இல்லப்பா, நீங்களும் சாப்பிடுங்க. வயிறு ஃபுல் ஆயிரும். நீங்க பாதி நான் பாதி. எனக்கெல்லாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்க. ப்ளீஸ்ப்பா, நான் வேணா உங்களுக்கு இட்லி ஊட்டவா? என் தங்க பிள்ளை கொடுத்தா நான் வேணாம்னு சொல்லுவேனா? சரி ஊட்டுங்க. அப்பா, இட்லி எப்படி இருக்கு? அப்பா, இட்லி எப்படி இருக்கு? என் தங்க பிள்ளை கொடுத்தது நல்லா இல்லாம இருக்குமா? சூப்பரா இருக்கு. சமைச்சது நானு, பாராட்ட அவளுக்கா? ஏ பொண்டாட்டி, நீ சமைச்சாலும் என் மக ஊட்டும் போது அது இன்னும் டேஸ்டா இருக்கு. அப்படி சொல்லுங்கப்பா. நான் இன்னும் ஊட்டவா? ஏய், இப்படியே நீ சாப்பிடாம எஸ்கே பார்க்கறதுன்னு பாக்குற. ஒழுங்கா சாப்பிடு. போமா, எனக்கு சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். பை, குட் நைட். அடியே, ஒரு இட்லி அரைகுறையா குறைச்சிட்டு ஓடவா செய்யற? நில்லடி. ஏய் விடுடி, அதான் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டால, பாலையும் குடிச்சிட்டு வயித்துல எப்படி இடம் இருக்கும்? போகட்டும் விடு. சரி, நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க சாப்பிடுங்க. கொடு. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இப்படியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்பா. என் பொண்டாட்டி ஊட்டி விட்டா நான் சாப்பிட்றேன். என்னது, நான் ஊட்டி விடணுமா? ஊட்டி விட்டா சாப்பிடுவேன், இல்லைன்னா இன்னைக்கு நான் பட்னியா தூங்கிடுவேன். ஏய் உடனே மூஞ்சி தூக்கிறாத, சும்மா தான் சொன்னேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, நானே ஊட்டுறேன். ஹேய் சும்மா தாண்டி சொன்னேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். கொடு. இல்ல, நானே ஊட்டுறேன். ஏய் சண்டைக்கோழி, என்ன ஃபீல் ஆயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா தோணுச்சு. இந்தாங்க. ஏங்க லூசா நீங்க? யோ, ஏதோ உன்னை பாவம் பார்த்து உனக்கு சாப்பாடு ஊட்டினா வெள்ளையா கிடைக்கிறேன். உனக்கு அறிவில்ல, எப்படி வலிக்க தெரியுமா? இதுதான் என் நித்யா, இப்படி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இரு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி தேவையில்லாம இவனுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அனுதாபமா என்ன பாக்குற பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? இப்படியே கடிப்பீங்க, எனக்கு வலிக்குது. நான் வேணா மருந்து போட்டு விடுவா? ஐயோ, நல்லா வாங்கி கட்டிட்டு போயிடாத, ஒழுங்கா போயிரு. சொல்ல பொண்டாட்டி, நான் வேணா மருந்து போட்டு விடுறேன். ஏங்க, ஒழுங்கா தள்ளி போயிருங்க, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. பொண்டாட்டி, நீ தானே வலிக்குதுன்னு சொன்ன, நான் மருந்து போட்டுட்டு போறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் கத்தி ஊற கூட்டிடுவேன். ஏங்க இப்ப கத்து பார்க்கலாம். ஏங்க, நீங்க ரொம்ப லிமிட் கிராஸ் பண்றீங்க, ஒழுங்கா தள்ளி போயிருங்க. இதெல்லாம் வேணாம். ஆனா எனக்கு வேணுமே, இவ்வளவு நாளாவது தாலி கட்டாத பொண்டாட்டியா இருந்த, இப்போ தாலி வேற கட்டிட்டேன். ஏய் தாலி கட்டின பொண்டாட்டி, இப்போ எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? முடியாது. அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். போற பார்வை வீசுவான் நோயினின் கயிறில் அவிழுவே. என்ன? உனக்கு சம்மதம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. நம்மளையே அறியாம நம்ம 2 பேரும் செஞ்ச தப்பால நம்ம வாழ்க்கையில இணைஞ்சிருக்கோம். இப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எந்த டவுட்டும் இல்லை. ஆனா நீ என்னை முழுசா ஏத்துக்கிட்டாலும் உனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அது எல்லாம் எப்போ உடையுதோ அப்போ இதெல்லாம் பார்த்துக்கலாம். என் மனசு புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்கள் மேலே நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்குது. இது எல்லாமே பாதியில் வந்தது. திடீர்னு பாதியில் வந்த உறவை நம்பி நான் முழுசாக எண்ணெயை கொடுத்துட்டு மறுபடியும் ஏமாற முடியாதுல்ல. சில உறவுகள் ஏன் நம்ம லைஃப்பில் வருது, எதுக்காக போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி நான் நிறைய பட்டுட்டேன். நான் திரும்பவும் ஏமாந்துட்டா ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். அதனால தான் சாரி. அடியே, எனக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், இதுக்கு நீ சாரி சொல்லணும்னா அவசியமே இல்லை. என் மேலே உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இல்லவே இல்லை, இது மட்டும்தான் வாழ்க்கையா சொல்லு. நீ என்னதான் என் மேலே கோவப்பட்டாலும் அதே அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சிருக்க. எனக்கு அந்த அன்பு மட்டும் போதும், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா உன்னை அப்பப்போ சீண்டி பார்க்கறதுக்காக இப்படிலாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு உங்ககிட்ட தேவைப்படுறது காதல் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. நிஜமாதான் சொல்றீங்களா? அது எப்படி ஒருத்தரால அப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி வச்சுட்டு இருக்க முடியாதுதான். ஆனா எனக்கு தேவை உன் காதல் மட்டும்தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற உறவு அது ரொம்ப அழகானது. அதை ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்க முடியாது. அதுல 2 பேருக்கும் விருப்பம் இருக்கணும். அது இல்லைன்னா அது ஒருத்தருக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை உனக்கு நான் எப்பவுமே கொடுத்துட மாட்டேன். நீ என்னைக்கு முழு மனசோட இது சம்மதம் நினைக்கிறியோ அன்னைக்குதான் எல்லாம். அது வரைக்கும் உன்னை சைட் அடிச்சுட்டு அப்படியே லவ் பண்ணிட்டே இருந்துருவேன். நிஜமாவா? ஏய், ஓ மேல ப்ராமிஸா? போதுமா? ரகு. கேட்கல. ரகு. சொல்லடி பொண்டாட்டி.